ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அவருக்கு ஆதரவாகவும், அவருக்கு எதிராகவும் சோசியல் மீடியாவுல நெறைய பேர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அரசியல்ல களமிறங்கியிருக்கிற விஜய் தன்னுடைய 69வது படத்துல சினிமாவுல இருந்து விலகுறாருன்னு அறிவிச்சிருந்தாரு. இதனால அவர் நடிச்சிட்டு இருக்க கோட் படத்திலயும், அதுக்கடுத்து 69வது படத்துக்கும் ரொம்பவே எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. இந்த நிலையில மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு நன்றிக்கடன் செலுத்துற விதமா தன்னுடைய கோட் படத்துல ஏஐ டெக்னாலஜி மூலியமா விஜயகாந்துக்கு சிறப்பு தோற்றம் இடம்பெற வேணும்னு விஜய் ரொம்பவே விரும்பினதா சொல்லப்படுது. இதையடுத்து கேப்டனோட மனைவி பிரேமலதா கிட்ட பேசி இதுக்கான ஒப்புதலை படக்குழுவினரும் வாங்கியிருக்காங்களாம். விஜய் படத்துல கேப்டன் சிறப்பு தோற்றம் இடம்பெறுவதற்கு கேப்டன் குடும்பத்திலிருந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கலன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் விஜயகாந்த் தொடர்பான காட்சிகளை தங்களுக்கு ஒரு முறை போட்டு காட்டிய பிறகு திரைக்கு கொண்டு வர வேண்டும்னு பிரேமலதா விஜயகாந்த் படக்குழு கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு வெங்கட் பிரபுவும் சம்மதிச்சிருக்காரு. விஜய் இப்போ அரசியல் என்று கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல விஜயகாந்துக்கு செலுத்தும் நன்றி கடனா இதை பாக்குறாராம். அந்த வகையில இந்த படத்துல விஜயோட அப்பாவா கேப்டன் சில காட்சிகளை தோன்ற உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. விஜயோட செந்தூர பாண்டி படத்துல விஜயகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தாரு. அந்த படம் விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சதுன்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி கோட் படத்துல விஜயும் விஜயகாந்தும் ஒரே ஸ்கிரீன்ல வந்தா எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.